Shawarma Domino's baru. Daging shawarma berempah enak dan sos shawarma aromatik. அதான் காய்ஸ் காலையில் வந்தோடனே இந்த பீஸா மட்டும் தான் கண்ணிலே படுது. ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணால் வருது, பிசியை திறந்தா வருது. நான் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அங்கெங்கெல்லாம் இந்த யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் வருதுல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே இந்த ஷவர்மா பீஸா தான் கண்ணிலே படுது. இது சரிப்பட்டு வராது. அதான் காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போன வருஷம் போன மாதிரி இந்த தடவை வெல்கேனோ ஷவர்மா பீஸா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து டாமினோஸ் பீஸா கிட்ட வந்துச்சு. இங்கே வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும் இந்த இடமே. இந்த டாமினோஸ் நம்ம பீட்சா மாதிரி இருக்காது. இந்த டாமினோஸ் பீஸா வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும், யாரும் ரொம்ப போகாத மாதிரியே இருக்கும். வெளியே பாருங்கள், நம்ம சொன்ன அந்த ஷவர்மாவோட அந்த பேனர் தொங்குது. ஸோ அந்த பேனர் வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல. அங்கே வந்து 50% டிஸ்கவுண்ட் வேறு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தெரியும் என்ன மாதிரி வேலை இருக்குது அப்படின்னு. ஸோ காய்ஸ் நம்ம நேராக உள்ளே போய்ட்டு ஷவர்மா பீஸா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, வந்து வெல்கோனோ பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். லார்ஜ் ஒரு ப்ரைஸு தான் எடுத்திருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா 48 வரைக்கிட்ட வந்துருச்சு. 48 இது அதான் சொல்கிறேன், டாமினோஸாக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் எந்த வேலை இருக்குன்னு என்னாலே கணிக்க முடியாது. அவங்க வந்து மேகசின்லேயும் எதுவுமே போட மாட்டாங்க, இதான் அதோட ப்ரைஸ் அப்படின்னு போட மாட்டாங்க. நான் வந்து ஒரு வெல்கோனோ பீஸா லார்ஜ் தான் சொன்னேன், எப்படியும் 48 வழி வந்துருச்சு. ஸோ காய்ஸ் நம்மளை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் பீஸா எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்க காய்ஸ், நம்ம பீஸா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போதும் இதே வேலையில் தான் இருந்துச்சு, இதே 48 வழியில் தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த தடவை வரும்போதும் அதே வேலையில் தான் இருக்குது. ஆனால் இந்த பேனரில் இந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 50% டிஸ்கவுண்ட்டு 70% டிஸ்கவுண்ட் அப்படின்றாங்க. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இந்த நம்ம பார்க்குற ஃபோன்லேயே இருக்கட்டும், அப்புறம் வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது இந்த ஷவர்மா பீஸான்னு காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஆனால் வேறு வழி இல்லாமல் நானே வந்துட்டேன். ஓகே காய்ஸ், ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சு. ஒரு பெப்சி, அதுக்கப்புறம் அதோ இதுக்குள்ளே தான் வந்து வெல்கோனோ பீஸா இருக்குது. இது என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் தான் கேட்டேன், ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல. நார்மல் ஃப்ரைஸ் தான் கைஸ். இங்கே பாருங்கள், நார்மல் ஃப்ரைஸ் தான். ஏதோ விஷயத்தை அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போ இருக்கும் இப்படியா சார்? ஓகே பார்ப்போமா. நல்லா பார்த்துங்க, வெல்கேனோ பாருங்க. அதுதான் ஓகே. ஸ்மெல்லு வந்து உண்மையாகவே ஷவர்மா ஸ்மெல் தான் வருது. அது நம்ம ஸ்மெல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்மெல் பண்ணும்போது ஷவர்மா ஸ்மெல் தான் வருது, பீஸா ஸ்மெல்லு வரல. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்படி வச்சுருந்தீங்களா காய்ஸ்? இந்த பீட்சாவை இல்லை டிப் பண்ணி சீஸை தொட்டாச்சு. அதான் பிட்சா சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஷவர்மா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஷவர்மா சாப்பிடும்போது இந்த மாதிரி சீஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஷவர்மாவோட சிக்கன் வந்து இந்த சீஸோடு சில சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது. ஆனால் என்ன நல்லா தான் கொஞ்சம் கூட, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ருசி பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கைஸ் லாஸ்ட் டைம் வரும்போது பெப்சி தான் குடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பெப்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாருங்கள், நம்ம நார்மலாக வாங்குற ப்ரைஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மொத்தமாகவே இருக்குது. இதை வந்து நார்மலாக சாப்பிட்றது வந்து டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பெருசாக இல்லை, நார்மல் ப்ரைஸ் தான். கடைசி பீஸா இது வந்து கீழே பிளேட் போட்டிருக்காங்க, அது மேலே தான் வந்து சீஸ் போட்டிருக்காங்க. அதனால் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிட்டு வர மாதிரி வருது. இதையும் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கடைசியாக. காய் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இப்படி தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ வயிறு வந்து ஃபுல்லாச்சு தான். இது வந்து நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா வந்து வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கோகோ முடிஞ்சிருச்சு.
காய்ஸ் இது வந்து ஷவர்மா டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா விலை மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட கூட்டமாக வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்ஸு ட்ரை பண்ணலாம். இந்த தடவை தனியாக வரேன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷவர்மா வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ப்ளாகுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஷவர்மா பீஸா சாப்பிட்டு ட்ரை பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து தனியாக வந்து இவ்வளோ செலவு பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து வரும்போது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இங்கே உள்ள மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து எப்படிங்க யாருமே இல்லாமல் அமைதியாக வந்து கிச்சனில் வந்து 2 பேர் வேலை செஞ்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. ஸோ டாமினோஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் ப்ளாகுக்கு அப்புறமே நான் எங்கேயுமே போகல. அதோட நான் இங்கே தான் வந்து வரேன். இந்த ப்ளாக் கூட வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ காய்ஸ் ஓவராலாக இந்த டேஸ்ட் வந்து ஷவர்மா பீஸா வந்து ஷவர்மா மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. அப்புறம் இதோட சேர்த்து இன்னொரு பீஸா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் திருப்தியாக சாப்பிடுவீங்க. இது மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ காய்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.